ஹிஜ்ரத்தின் 2ஆம் மாதமாம் சஃபருடைய இந்த மாதத்தின் 2வது ஜுமாவிலே நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். ஹிஜ்ரத்தினுடைய 2ஆம் மாதம் இந்த சஃபருடைய மாதத்தை பொறுத்தவரை அரபுலக ஐயாமுல் ஜாஹிலுடைய மக்கள் இந்த மாதத்தை ஒரு தரித்திரம் பிடித்த மாதம் என்றும் பீடை பிடித்த மாதம் என்றும் சொல்லி வந்தார்கள். சஃபர் என்ற இந்த சொல்லை அரபிகள் சைஃபர் என்று சொன்னார்கள். சைஃபர் என்றால் அதற்கு எந்த மதிப்பும் இல்லை. எத்தனை சைஃபர்கள் எழுதப்பட்டாலும் அந்த சைஃபர்களுக்கு பூஜ்ஜியத்திற்கு மதிப்பில்லாததை போன்று இந்த மாதத்திற்கும் மதிப்பில்லை. இந்த மாதத்தில் சுப காரியங்கள் நிகழ்த்தக்கூடாது, இந்த மாதத்தில் நல்ல ஒரு காரியத்தை துவங்கக்கூடாது என்றெல்லாம் நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவிலே பிறப்பதற்கு முன்பு அரபுலக மக்கள் இந்த மாதத்தை பற்றிய ஒரு தவறான கொள்கையும் தவறான மூட நம்பிக்கையாக இந்த மாதத்தை அனுஷ்டானம் செய்து வந்தார்கள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதரித்ததற்கு பிறகு இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை இந்த சமூகத்திலே சொல்லும் பொழுது குறிப்பாக முந்தைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை எல்லாம் அழித்து ஒழித்தார்கள். சைஃபர் 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 என்று பூஜ்ஜியத்தை எத்தனை நாம் எழுதினாலும் அதற்கு மதிப்பில்லை. அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு ஏக இறைவன் ஒருவன் என்ற அந்த ஏகத்துவ வஹதானியத் என்ற அந்த ஒன்று என்ற எழுதிய காரணத்தினால் அரபுலக மக்கள் எத்தனை சைஃபர்கள் போட்டாலும் வெறும் சைஃபருக்கு மதிப்பில்லை. ஆனால் அந்த சைஃபருக்கு முன்பு ஒன்று என்று ஒரு ஒன்றை எழுதினால் அது 10ஆக 1000ஆக லட்சமாக பல கோடியாக ஆகுவதை போன்று ஏகத்துவ இந்த பிரச்சாரம் ஏக இறைவன் ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த திருக்கலிமாவை இந்த சமூகத்திற்கு சொல்வதன் மூலமாக சொல்லிக் கொடுத்ததின் மூலமாக மூட நம்பிக்கை காலத்திலே இருந்த பல மூட நம்பிக்கைகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அழித்து ஒழித்தார்கள். அதன் வரிசையில் தான் இந்த சஃபருடைய மாதம் என்பது பீடை மாதம் என்று சொல்லி வந்த அரபுலக மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஃபருடைய மாதம் பீடை மாதம் இல்லை என்று தான் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தில் சொன்னது மட்டுமல்ல, ஒரு புரட்சியை இந்த மாதத்திலே செய்து காண்பித்தார்கள். பொதுவாக அரபுலக மக்கள் அன்றைய காலகட்டத்தில் பெண்களை அறவே மதிக்க மாட்டார்கள். பெண்களை ஒரு காட்சி பொருளாக தான், பெண்களை ஒரு இழிவாக ஒரு காட்சி பொருளாக ஒரு ஆபாச பொருளாக பார்த்து வந்த அந்த காலகட்டத்திலே குர்ஆனும் ஹதீஸும் பெண்களுக்கென்று தனி மரியாதை, பெண்களுக்கென்ற சொத்துரிமை போன்ற விஷயங்களை எல்லாம் இஸ்லாம் சொல்லிக் கொடுத்தது. இன்றும் மக்காவிலே கண்ணுக்கெட்டிய பிரம்மாண்டமான பங்களாக்கள் எல்லாம் இருந்தாலும் ஒரு பகுதி காலியாகவே இருக்கும். அரபுலகம் இன்றைக்கும் சவுதி அரசாங்கம் மக்காவிலே பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் ஒரு பூமி. அந்த இடத்துல எந்த கட்டிடம் இல்லாமல் அப்படியே பிளைனாக இருக்கும். என்னன்னு கேட்டால் அங்கே தான் 3000-4000 பெண் சிசுக்களை உயிரோடு புதைத்த இடம். இன்றும் மக்காவிலே சென்று பார்க்கலாம். இப்ராஹிம் கலீல் ரோட்டில் இருந்து அந்த ஆயிஷா பள்ளிக்கும் ஜித்தாவுக்கும் செல்லக்கூடிய அந்த டாக்ஸி நிற்கக்கூடிய அந்த நிறுத்துமிடத்திற்கு பக்கத்தில் ஒரு காலி இடம் இருக்கும். அந்த இடத்தில் தான் 3000-4000 பெண் குழந்தைகளை புதைத்த இடம் என்று இன்னும் காண முடிகிறது. இப்படி பெண் பிள்ளைகள் பிறந்தாலே உயிரோடு புதைத்த அந்த காலகட்டத்திலே அது இன்று வரை அந்த இடம் ஒரு நினைவு சின்னமாக பெண் குழந்தைகளை இழிவாக பார்த்து உயிரோடு புதைத்த அந்த இடத்தை பார்த்து இன்று இந்த இடத்தில் செய்த மாணவி அவருடைய புரட்சியின் காரணமாக உலகமெங்கும் பெண்களுக்கு உண்டான ஒரு முன்னேற்ற புரட்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்ற அத்தாட்சியை இன்னும் மக்காவிலே சென்று பார்க்க முடிகிறது. அப்படி பெண்கள் என்றாலே இழிவு என்று கருதி அந்த மக்கமா நகரில், அதுவும் விதவை பெண்கள் என்றால் எப்படி இன்னும் அதிகமான இழிவாக கருதப்பட்ட அந்த காலகட்டத்தில் தன்னுடைய 25 வயது வாலிப வயசிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை கதீஜா அம்மையார் என்ற ஒரு 40 வயது விதவையை திருமணம் முடித்து பெண் குலமே இழிவு என்று சொன்ன அந்த காலகட்டத்தில் தன்னுடைய வாலிப வயதில் ஒரு புரட்சியாளர் புரட்சியான பல விஷயங்களை மக்களுக்கு மத்தியில் பேசலாம், புரட்சிக்காக பல தியாகங்களை செய்யலாம். ஆனால் வாழ்வியலையே ஒரு தியாகமாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய திருமணத்தையே ஒரு 40 வயது விதவையாக இருந்த அந்த காலகட்டத்தில் பெண் இனமே கேவலமாக பார்க்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் இன்னும் கூடுதலாக விதவைகளை இன்னும் மிக இழிவாக பார்க்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் 25 வயதில் மாணவி அவர்கள் மக்காவிலே திருமணம் முடித்து ஒரு மிகப்பெரிய புரட்சி செய்கின்றார்கள். விதவைக்கும் வாழ்வளிக்க வேண்டும் என்ற அந்த தத்துவம் வெறும் தத்துவமாக மட்டும் இல்லாமல் மாநபி என்ற ஒரு புரட்சியாளர் தன்னுடைய வாழ்நாளிலே அந்த புரட்சியை செய்து காண்பித்தார்கள். அப்போ பெண்களை அதுவும் விதவைகளை மிகவும் கேவலமாக பார்க்கப்பட்ட அந்த அரபுலகத்தில் மாநபி அவர்கள் 40 வயது அன்னை கதீஜா அம்மையார் அவர்களை திருமணம் முடித்து புரட்சி செய்தார்கள் அல்லவா? அதே போன்று அரபுலகம் எந்த சஃபருடைய மாதத்தை பீடை மாதம், இந்த மாதத்தில் திருமணங்கள் முடிக்கக்கூடாது, இந்த மாதத்தில் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது, இந்த மாதத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது என்று மூட நம்பிக்கையோடு இந்த மாதத்தை பீடை என்று சொன்னார்களோ, இந்த அரபுலக மக்கள் சொன்ன இந்த பீடை மாதம் என்று சொன்ன சஃபருடைய மாதத்தில் தான் அன்னை கதீஜா நாயகி அவர்களையும் திருமணம் முடிக்கிறார்கள். ஒரு 2 புரட்சியை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்
மூட நம்பிக்கைகள், பல அனுஷ்டானங்கள் செய்து வந்தார்கள் அரபு மக்கள். அதில் இந்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 2 புரட்சியை செய்கிறாங்க. ஒன்று, இந்த மாதத்தில் நீ திருமணம் முடிச்சா அது ஆகாது, அது ஹரக்கத்து, அது பீடை மாதம் என்று நீ சொல்கிறாயா? இந்த மாதத்திலேயே நான் திருமணம் முடிக்கின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், இந்த மாதம் மூட பழக்க வழக்கத்துடைய மாதம், இந்த மாதம் பீடை மாதம், முசீபத்து பிடித்த மாதம் என்று சொன்ன அரபுலக மக்களுக்கு மத்தியிலே இந்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்து அந்த மூட நம்பிக்கையினுடைய பழக்கத்தை 25 வயதிலேயே, தன்னுடைய வாலிப வயசிலேயே புரட்சி செய்து அளிக்கிறார்கள். இன்னொன்று, விதவைக்கும் மறுமணம் செய்து இந்த மாதத்தில் இன்னொரு புரட்சியை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து, இந்த சஃபருடைய மாதம் என்பது பீடை மாதம் அல்ல என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இந்த சஃபருடைய மாதம் பீடை மாதம் என்று சொன்ன அந்த மக்களுக்கு மத்தியிலே, வலா அதுவா, குறி பார்க்கக்கூடிய ஜோசியம் என்பதை இல்லை, வலா சஃபர, சஃபருடைய மாதம் பீடை மாதம் அல்ல, வலா ஆமா, கிளி ஜோசியம் செய்து எதிர்காலத்தை ஜோசியர்களிடம் ஒப்படைக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் இஸ்லாத்தில் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அறியாமை காலத்திலே வாழ்ந்த அந்த மக்களுக்கு மத்தியிலே இந்த மூட பழக்க வழக்கத்தை அவர்கள் அழித்து ஒழிக்கின்றார்கள். பொதுவாக மனிதன் தான் சார்ந்த துறையில் சாதித்தால் அது தன் திறமை என்றும் சொல்கின்றான். மனிதனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஒரு குணம் உண்டு. ஒரு விஷயத்தை சாதிச்சு ஜெயிச்சுட்டா அது என்னுடைய திறமையை கொண்டு செய்தேன் என்று காலரை தூக்கி விட்டுட்டு பெருமை அடிப்பான். மனிதனுடைய குணம் என்னவென்றால், தான் சார்ந்த துறையில் சாதித்தால் அது தன் திறமை என்று அவன் பெருமை அடித்துக் கொள்கின்றான். ஆனால் அதுவே அவன் ஒரு தோல்வியை சந்தித்து விட்டால் அது பிறர் சார்ந்த காரணம் என்று பிறரை அவன் குற்றம் சாட்டுகின்றான். பொதுவாக உண்டா இல்லையா? இன்றைக்கும் இந்திய தேசத்தினுடைய ஒன்றிய ஆட்சியாளர்கள் கபூருக்கு போன நேருவையும் முந்தைய ஆட்சியாளர்களை இன்னைக்கு வரைக்கும் குறை சொல்லிட்டு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மனிதனுடைய இயல்பு, தான் வெற்றி சார்ந்த ஏதேனும் துறையில் சாதித்து விட்டால் அது தன்னுடைய சாதனை என்று சொல்வதும், தன்னால் கையாலாகாத தோல்வி அடைந்து விட்டால் அது என்னுடைய பொறுப்பல்ல, அது அவரது அப்படி என்பது மனிதனுடைய யதார்த்த குணம். அந்த மாதிரி தான் வெற்றி பெற்றுவிட்டால் தன்னுடைய சாதுரியம் என்றும் தன்னுடைய சாமர்த்தியம் என்றும், தோல்வி அடைந்து விட்டால் அது பிறருடைய குறை, அவர்னால தான் இப்படி ஆச்சு, செல்லக்கூடிய காரியம் இன்னைக்கு ஆகாமல் போச்சு அப்படின்னு சொன்னால், எதிரில் பூனை வந்தது, நான் புறப்படும் போது பூனை குறுக்கில் வந்ததுனால என்னுடைய காரியம் ஆகவில்லை என்று இன்னைக்கும் நேரத்தை குறை சொல்லிட்டே இருக்கிறானா இல்லையா? சூழலை குறை சொல்லிட்டே இருக்கிறான். சென்ற காரியம் நன்றாக நடந்துவிட்டால் அது என்னுடைய திறமை, நான் மட்டும் இப்படி நான் சிந்திக்காமல் இப்படி நான் இந்த விஷயத்தில் நான் அணுகாமல் இருந்தால் இது ஆயிருக்காது, இதெல்லாம் என்னுடைய டேலண்ட் அப்படின்னு சொல்லி தன்னுடைய டேலண்ட்டை தனக்குண்டான பெருமையாகவும், ஏதேனும் தன்னுடைய முயற்சியில் ஒரு தோல்வி அடைந்து விட்டால் பூனை குறுக்கில் வந்துருச்சு, விதவை இந்த பெண்ணை நான் பார்த்து விட்டு சென்று விட்டேன், சென்ற நேரம் சரியில்லை, அப்படியெல்லாம் அடுத்தவர்களை குறை சொல்றது. இப்படி அடுத்தவர்களை குறை சொல்றதுலேயே மோசமான குறை எதுன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, காலத்தை குறை சொல்றது. திருமணம் இன்னைக்கு அது ஐயாமுல் ஜாகில்களில் நடந்ததுன்னு நம்ம சொல்றோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்துக்கு முன்னாடி சஃபர் மாதம் பீடை மாதம் என்று மக்கள் சொன்னார்கள். அந்த இந்த மாதத்தில் திருமணம் நடத்துவதில்லை அவர்கள், இந்த மாதத்தில் நல்ல சுபகாரியங்கள் அவர்கள் செய்யாமல் இருந்தார்கள் என்று சொன்னதையும் தாண்டி, இன்னைக்கும் நம்முடைய சமூகத்தில் என்னங்க, ஆடி மாதத்தை போன்று சஃபருடைய மாதமும், அவர்கள் புரட்டாசி மாதத்தை போன்று நாம் முஹர்ரமுடைய மாதமும் இன்னும் அனுஷ்டானம் செய்து கொண்டுதான் இஸ்லாமியர்கள் இருக்கின்றார்கள். ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அவர்கள் புரட்டாசி என்கின்றான், நாம் முஹர்ரம் என்கின்றோம். அவர்கள் ஆடி என்கின்றார்கள், நாம் சஃபர் என்கின்றோம். வழக்கில் மாசம்தான் வித்தியாசப்படுகிறதே தவிர, இஸ்லாத்தை வந்ததற்கு பிறகும் எந்த மாணவியவர்கள் இந்த மூட நம்பிக்கைகளை எல்லாம் அழித்து ஒழித்தார்களோ, இதுவெல்லாம் தவறு என்று சொன்னார்களோ, இன்னும் அந்த தவறை செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குறை சொல்வதிலேயே மிக மோசமாக குறை சொல்வது. பொதுவாக மனுஷனை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக குறை சொல்லிட்டு போயிடுவான். பல கோடி ரூபாய் மதிப்புடைய வீட்டை கட்டி வீட்டுக்கு புகக்கூடிய புதுமனை விழாவில் எல்லாரும் வருவாங்க, வந்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அதில் ஒருத்தர் சொல்லுவார், இந்த ஹாலை இப்படி கட்டியிருந்தால் நல்லாயிருக்கும், இது இப்படி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி ஏதேனும் ஒரு குறையை சொல்லிட்டு தான் போவார். இப்போ அடுத்தவர்கள் மீது குறை சொல்வது என்பது, அடுத்தவர்கள் மீது பழி போடுவது என்பது மனிதனுடைய ஒரு இயற்கையான குணமாக இருக்கிறது. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காலத்தை திட்டாதீர்கள். அல்லாஹ் ஹதீஸ் குதுஸியில் சொல்லி காட்டுகின்றான், காலத்தை திட்டினால், காலத்தை திட்டுவது என்பது காலத்தை முசீபத் என்று சொல்வது. இந்த நேரத்துக்குள்ளே ஈஜாபு கபூல சொல்லி அஜரத்தை கல்யாணத்தில் துவாவோத சொல்லுங்க, ஏனென்றால் ராவு கால யமகண்ட முடிய போகுது என்று சொல்லக்கூடிய இன்னும் இஸ்லாமிய திருமணங்கள் நிறைய நடக்குது. நிறைய இஸ்லாமிய திருமணங்களில் ராவு காலம் யமகண்டம் என்று நேரம் குறித்த விஷயத்தை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய மக்கள் தான் நிறைய இருக்கின்றார்கள். இப்படி காலத்தை குறை சொல்றது, இந்த நேரத்தில் ராவு காலம், இந்த நேரம் யமகண்டம், சஃபருடைய மாதமா, இந்த மாதத்தில் பரக்கத்தான் நிகழ்ச்சிகள் வைக்கக்கூடாது, திருமணம் வைக்கக்கூடாது என்று பெருங்கொண்ட இஸ்லாமிய சமூகம் இந்த மாதத்தை பீடை மாதம் என்று சொல்வதும்,
திருமணங்களில் சில நேரங்கள் அது ஆகாத நேரம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றது. இப்படி ஒரு காலத்தை ஒரு நேரத்தை திட்டினால் அது எப்படிப்பட்ட அபாயகரமான பாவம் என்பதை விளங்காமல் செய்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ் கூறுவதாக ஹதீஸ் குதுஸிலே சொல்லி காட்டுகின்றார்கள், மனிதன் காலத்தை ஏசுகின்றான், மனிதன் காலத்தை திட்டுகின்றான், ராவு காலம் என்று சொல்கின்றான், யமகண்டம் என்று சொல்கின்றான், சஃபருடைய மாதம் பீடை மாதம் என்று சொல்கின்றான். ஆனால் அந்த காலத்தை திட்டுவதன் மூலமாக மனிதன் என்னை திட்டுகின்றான் என்று சொல்வது யார்? படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். காலத்தை திட்டுவது அல்லாஹுவை திட்டுவதை போன்று. காலம் எப்படிப்பட்ட பொன் போன்றது? ஆங்கிலத்தில் சொன்னான், டைம் இஸ் கோல்டு, நேரம் என்பது அது விலை மதிக்க முடியாத தங்கத்திற்கு சமமானது என்று. ஆனால் அந்த டைம் இஸ் கோல்டு கூட இப்படி சொல்கின்றான், ஈவன் கோல்டு கேன் பி பாட் அட் எ பிரைஸ் பட் டைம் கேன் பி பாட். தங்கத்தை கூட நீ காசை கொடுத்து வாங்கிவிடலாம், ஆனால் சென்ற நேரத்தை உன்னால் காசு கொடுத்து வாங்க முடியுமா என்று கேட்கின்றான். நேரம் பொன் போன்றது, காலம் பொன் போன்றது என்று சொல்வார்கள். காலம் என்ற தலைப்பில் ஒரு அத்தியாயத்தையே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான், இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், நல்ல அமல் செய்த சத்தியத்தில் இருக்கக்கூடிய மக்களை தவிர அப்படி என்று சொல்லி, வல் அஸ்ர், காலம் எப்படிப்பட்ட ஒரு பொன் போன்றது, அது எப்படிப்பட்ட பொக்கிஷமானது என்பதை விளங்குவதற்கு இந்த ஒரு சூரா போதுமானது. அப்ப அல்லாஹ்வே காலத்தின் மீது சத்தியம் செய்கின்றான் என்றால் காலம் எப்படிப்பட்ட ஒன்று? ஒரு நாளின் மதிப்பை கூலி தொழிலாளியிடம் கேட்டு தெரிந்து கொள், ஒரு மாதத்தின் மதிப்பை மாதம் சம்பளம் வாங்கும் ஊழியரை கேட்டு தெரிந்து கொள், ஒரு வருடத்தின் மதிப்பை தேர்வில் தோல்வி அடைந்த மாணவனை கேட்டு தெரிந்து கொள் என்று சொல்வார்கள். ஒரு நாளுடைய மதிப்பும் ஒரு மாதத்தினுடைய மதிப்பும் ஒரு வருடத்தினுடைய மதிப்பும் அதனுடைய மதிப்புகளை அந்தந்த காலத்தை வீணாக இழந்தவர்களை கேட்டால் அந்த காலத்தை பற்றி நமக்கு தெரியும் என்று நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற மூட நம்பிக்கைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழித்து ஒழித்தார்கள். எனவே தான் சொன்னார்கள், அடுத்த மதத்தை போன்று நம்மிடத்தில் வலா சஃபர, சஃபர் பீடை மாதம் என்பது இல்லை, வலா அதுவா, நம்மிடத்தில் ஜோசியம் என்பது இல்லை, நம்மிடத்தில் குறிபார்க்கக்கூடியது என்பது இல்லை. அப்படி இந்த அனுஷ்டானங்களை இதையெல்லாம் பின்பற்றினால் அவர் இஸ்லாமியரே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். உள்ளத்தில் எண்ணுகின்ற பாவம் கூட பாவமாக எழுதப்படும்னு அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்தில் சொல்றான். அதாவது நினைச்சு பாருங்க, எண்ணுகின்ற பாவம், நினைக்கக்கூடிய பாவம், செய்வதல்ல, நினைச்சிட்டாரு. பயின் துபுது மாஃபி அன்ஃபுசிக்கும் அவு துஃபூஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ், உள்ளங்களில் நீங்கள் நினைக்கின்ற பாவங்களை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் மறைவாக மனதில் பூட்டி வைத்தாலும் அல்லாஹ் அதை பற்றி உங்களிடம் கேள்வி கேட்பான். ஆயத்து. இந்த ஆயத்து இறங்கிய உடனே சஹாபாக்கள் எல்லாம் அப்படியே பயப்பட ஆரம்பிச்சாங்க. யா ரசூலல்லாஹ், என்ன சொல்றீங்க? அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான்? நினைச்சாலே பாவமா? நினைக்கின்ற பாவத்தை அல்லாஹ் எழுதினால் யாராவது சொர்க்கத்துக்கு போக முடியுமா? வெளிப்படையாக பேசுவது ஒரு பாவம், செய்வது ஒரு பாவம் என்று அந்த பாவத்தை அல்லாஹ் கணக்கிட்டு எழுதுவது என்பது ஓகே. நினைச்சாலே பாவம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு சில பேர் மூட நம்பிக்கைகளை செய்கிறாங்க. அப்போ நாம் நினைக்கிறோம், ஒருவேளை அப்படி இருக்குமோ? ராவு கால யமகண்டம்னு சொன்னார் அவர். இந்த நேரத்தில் போய் ஆஜியார் கல்யாணம் முடிக்கிறீங்களே, கேலண்டரை பார்த்தீங்களா, 11:45 ராவு காலம்னு போட்டிருக்கு, யமகண்டம்னு போட்டிருக்குன்னு சொன்னார். அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி மீறி ஒரு புரட்சியாளராக இந்த காலகட்டத்தில் ஒரு ஆஜியார் கல்யாணம் முடிச்சிட்டாரு. அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன பிணக்கு ஏற்படும் போது நினைக்கிறார், ஒருவேளை அது சரியா இருக்குமோ, இந்த ராவு கால யமகண்டத்தில் முடிச்சதுனால தான் இவங்க 2 பேருக்கு பிரச்சனை வந்திருக்குமோன்னு அவர் பேசல, அவர் ஆஜியார் தான் நினைக்கிறார். இதையும் அல்லாஹ் பாவமாக எழுதுவான்னு குர்ஆன்ல ஆயத்து வருது. பயின் துபுது மாஃபி அன்ஃபுசிக்கும் அவு துஃபூஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ், நீங்கள் நினைக்கின்ற பாவத்தையும் அல்லாஹ் பாவமாக எழுதுவான் அப்படின்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் எல்லாம் கொலை நடுங்கி வந்துட்டாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் நினைக்கின்ற பாவத்தை கூட எழுதுவானா அப்படி என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, ஏன் அல்லாஹ் சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா? அல்லாஹ் விதிச்சிட்டான்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா? முந்திய வேதக்காரர்கள் காலு சமிஅனா வஅஸைனா, நபியே நீங்கள் செய்வதை நாங்கள் கேட்போம் ஆனால் மாறு செய்வோம் என்று சமிஅனா வஅஸைனா என்று சொல்ல வருகிறீர்களா என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். நினைச்சாலும் அல்லாஹ் பாவத்தை எழுதுவான்னு அல்லாஹ் சொன்னா நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களான்னு சொன்னவொன்னே சஹாபாக்கள் நம்மை போன்று கடந்து செல்லக்கூடியவர்கள் அல்ல சஹாபாக்கள். யா ரசூலல்லாஹ், மன்னித்து விடு, அல்லாஹ் எங்களை மன்னிப்பானாக. வகாலு சமிஅனா வஅதஅனா, அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை நாங்கள் கேட்போம், அதன்படி நடப்போம், சிந்தனையால் கூட பாவத்தை செய்ய மாட்டோம்னு சஹாபாக்கள் சொன்னாங்க. இந்த நிகழ்வு நடந்த உடனே அடுத்து ஆயத் அல்லாஹ் இறக்குறான். என்னுடைய சஹாபாக்கள் யூதர்களை போன்று காலு சமிஅனா வஅஸைனா, நபியை நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம் என்பதை போன்று யூதர்களை போன்று இல்லாமல் என்னுடைய நபி தோழர்கள் வகாலு சமிஅனா வஅதஅனா, அல்லாஹ் என்ன சொல்றானோ அதற்கு நாங்கள் அப்படியே கட்டுப்படுகின்றோம். குஃப்ரானக ரப்பனா, இறைவா எங்களை மன்னித்து விடு என்று சொல்கின்றார்கள். எனவே அவர்கள் நினைத்த பாவத்தை நான் எழுதுவதில்லை, நான் மன்னித்து விடுகின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். கல்வில் நினைக்கக்கூடிய பாவங்கள் மனிதனுடைய சபலத்தால்
ஏதோ ஒரு பாவத்தை செய்துவிடலாம் என்று கல்பால் நினைக்கின்றார். வாயால் சொல்லவில்லை, செயலால் செய்யவில்லை, நினைத்து விட்டார். இது அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனால் அல்லாஹ் தெரிந்தும் கூட அந்த அடியாருடைய பாவத்தை வகாலு சமிஅனா வஅதானா குஃப்ரானக ரப்பனா வஇலைக்கல் மஸீர் அப்படி நினைத்தாலும் கூட அவனை நான் குஃப்ரானக, அவர்கள் கேட்டார்கள் அல்லவா, அவனை மன்னித்து விடுகின்றேன் என்று மனதால் நினைக்கக்கூடிய பாவத்தை நான் மன்னித்து விடுகின்றேன் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். அல்லாஹ் மஹ்லூக்குகளையே திட்டதை விரும்புறதில்லை. சல்மானுல் ஃபாரசி ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு தெரியும், பாரசீக நாட்டை சார்ந்தவர். இன்றைய ஈரான் கூஃபா இந்த தேசத்தை சார்ந்தவர் தான் சல்மானுல் ஃபாரசி ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழர். ஹபஷி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நமக்கு தெரியும், ரெண்டு பேரும் பிரசித்தி பெற்ற நபித்தோழர்கள் தான். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆப்பிரிக்கா நாட்டை சார்ந்தவர்கள், கருப்பு இனத்தை சார்ந்தவர்கள். சல்மான் ஃபாரசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபா ஈராக் நாட்டை சார்ந்தவர்கள். ஈராக் நாட்டை சார்ந்த மக்களுடைய நிறம் நமக்கு தெரியும், சிவப்பு நிறமாக இருப்பார்கள், அழகு சௌந்தரியம் மிக்கவர்களாக இருப்பார்கள் ஈராக் வாசிகள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆப்பிரிக்கா, அவர் கருப்பு இனத்தை சார்ந்த நீக்ரோவாக இருக்கின்றார். இருவருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுகிறது, ரெண்டு பேருக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்படுகிறது. பிரச்சனை இல்லாமல் நாடே கிடையாது. மாநிலத்திலும் பிரச்சனை தான், நாட்டிலும் பிரச்சனை தான். மாநிலத்தில் மாட்டுக்கறி பிரச்சனை, நாட்டில் நீட்டு தேர்வுக்கு எதிரான மாணவர்களுடைய போராட்ட பிரச்சனை. இந்த ரெண்டு போராட்டத்துக்கு மத்தியில் இன்று நம்முடைய இந்திய தேசம் சுரண்டு கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் இதற்குண்டான தீர்வை விரைவில் தந்து அருள் புரிவானாக. ஆட்சியாளர்களுக்கு அல்லாஹ் கருணையை தந்து அருள் புரிவானாக. புரட்சியாளர்களாக இருக்கக்கூடிய வாலிபர்கள் 26 வயதுடைய 30 வயதுடைய 2 வாலிபர்கள் சேர்ந்து இந்த தேசத்தை அண்ணல் அம்பேத்கர் வழியில் நடத்த வேண்டும் என்று மாணவர்களுக்காக இந்த தேசத்தினுடைய மறு சுதந்திர போராட்டம் என்ற அடிப்படையில் டெல்லியிலே மிகப்பெரிய போராட்டத்தை செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று மனிதாபிமானத்தோடு ஆட்சியாளர்கள் இந்த தேசத்தை வழிநடத்த வேண்டும் என்று இந்த ஜும்மாவுடைய நேரத்திலே நாம் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். பிரச்சனை இல்லாமல் கிடையாது. பிரச்சனை இல்லை என்று சொன்னால் கடவுளுக்கே அர்ச்சனை இல்லை என்று சொல்வார்கள். இந்த சல்மான் ஃபாரசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ரெண்டு பேரும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் சல்மான் ஃபாரசி திட்டாங்க, யார பிலால, இப்னு சௌதா அப்படின்னு சொல்லி, இப்னு சௌதா அப்படின்னு திட்டாங்க. இப்னு சௌதான்னு சொன்னால் கருப்பியின் மகனே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அட கருப்பியின் மகனே என்று சொல்லிவிட்டார்கள். அவர் சொன்னது கோபமாக சொன்னாலும் சொன்ன வார்த்தை உண்மைதானே, கருப்பு இனத்தை சார்ந்த கருப்பியின் மகனே அப்படின்னு சொல்லிட்டாங்க. திட்டின உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நேர அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், சல்மான் ஃபாரசி அவர்கள் என்னை இப்னு சௌதான்னு திட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. பொதுவாக ஒரு தலைவரிடத்தில் ஒரு பஞ்சாயத்து வருது, இங்கே ஒரு பஞ்சாயத்துன்னு சொன்னால் யா ரசூலல்லாஹ் என்னை பார்த்து கருப்பியின் மகனேன்னு திட்டாங்க. அட போப்பா, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு நாமளா இருந்து அனுப்பிடுவோம். ஆனால் பெருமானார் அவர்கள் இந்த பஞ்சாயத்தை சாதாரணமாக பார்க்கல. இப்னு சௌதா கருப்பியின் மகனேன் சல்மான் ஃபாரசி சொல்லிட்டாருன்னு சொல்லி, சரி யதார்த்தமாக சொல்லியிருப்பார்ப்பா, கோபத்தில் சொல்லியிருப்பாரு அப்படின்னு பெருமானார் அவர்கள் அனுப்பாமல் திட்டிய சல்மான் ஃபாரசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, இவ்வாறு நீங்கள் திட்டக்கூடிய இந்த பழக்கம் மூட அறியாமை காலத்தில் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்பு உள்ள பழக்கத்தை இன்னும் நீங்கள் மாற்றிக்கொள்ளவில்லையா அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னா என்ன, ஒரு இஸ்லாமியன் சக இன்னொரு மனிதனை பார்த்து தவறான வார்த்தையால் திட்டக்கூடாது, அப்படி திட்டினால் அவன் இஸ்லாத்திற்கு வந்ததற்குண்டான ஒழுக்கமே இல்லாமல் ஆகிவிடுவான் என்ற ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் பெருமானார் அவர்கள். நமக்கு வேணா சாதாரணமாக இருக்கலாம், 4 பேரை 10 பேரை திட்டிட்டு போவோம். சில பேர் வக்து துருவாங்க, பஜாரில் போனால் அவருடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். என்ன ஆஜியார் இப்படி பேசுறீங்க, அண்ணா இப்படி பேசுறீங்கன்னா, வியாபாரத்தில் இப்படி பேசினா தான் ஆஜரத்து வியாபாரம் செய்ய முடியும்னு சொல்லி 5 கலிமாவை தாண்டி 100ஆம் கலிமா 150 கலிமாலாம் பேசுவார் வெளியில. இப்போ இப்னு சௌதா கருப்பியின் மகனே என்று சல்மான் ஃபாரசி அவர்கள் பிலாலை திட்டிய போது சல்மான் ஃபாரசியை பார்த்து பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகும் மூட நம்பிக்கையினுடைய காலகட்டத்திலே நீங்கள் செய்த அந்த செயலை இன்னும் மாற்றிக்கொள்ளவில்லையா என்று கேள்வி நமக்கு சாதாரணமாக இருக்கும். ஆனால் சல்மான் ஃபாரசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி அழ ஆரம்பித்து பிலால் அவர்களுடைய கையை முத்தமிட்டு மன்னிப்பு கேட்டிருப்பார்களா? இல்லை. பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு பக்கத்தில் தான் கீழே அமர்ந்து, ஹபஷி பிலாலே, அல்லாஹ்வுக்காக என்னை மன்னித்து விடுங்கள், உங்களுடைய கருப்பு காலால் என்னுடைய தோல் புஜத்தில் மேலே காலை வைத்து அல்லது தலையில் காலை வைத்து நான் அல்லாஹ்வுக்காக மன்னித்து விட்டேன் என்று சொல்லுங்கள் என்று சல்மான் ஃபாரசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். பிலாலே, உங்களுடைய காலை என்னுடைய தோல் புஜத்திலோ அல்லது என் தலையிலோ வைத்து மிதித்து நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லாத வரை நான் இருக்க மாட்டேன் என்று சல்மான் ஃபாரசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், மனிதாபிமானத்திற்கு மத்தியில் இரு சகோதரர்களுக்கு மத்தியில் ஒரு கோபம் ஏற்பட்டு ஒருவர் இன்னொருவரை கோபத்தால் திட்டிய போது கூட அப்படி அலட்சியத்தால் திட்டிய அந்த மனிதருடைய அந்த சண்டை யதார்த்த சண்டை, அது கோபத்தில் வந்தது என்று விட்டுவிடாமல் இதுவெல்லாம் மூட நம்பிக்கையில் செய்த கெட்ட பழக்கம் என்பதை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்றால், சக படைப்புகளையே திட்டுவதை அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பவில்லை என்று சொன்னால், படைத்த ரப்பே திட்டக்கூடியவனாக இருந்தால்
படைத்த ரப்பை எப்படி திட்டுகின்றான் ஒரு அடியான்? அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ஹதீஸ் குதுஸியில் சொல்லுகின்றான், காலத்தை திட்டாதீர்கள், ராவு காலம் என்று சொல்லாதீர்கள், யமகண்டம் என்று சொல்லாதீர்கள், இந்த நாள் முசீபத்துடைய நாள் என்று சொல்லாதீர்கள். அப்படி காலத்தையும் நேரத்தையும் ஒரு அடியான் திட்டினால் அது அல்லாஹுவை திட்டுவதற்கு சமம் என்று சொல்லப்பட்டது. சாதாரண அல்லாஹ்வுடைய படைப்பு மக்லூக்கையே திட்டுவதை அல்லாஹும் வெறுத்தான், அல்லாஹ்வுடைய ரசூலும் வெறுத்தார்கள் என்றால் காலத்தை அல்லாஹுவை திட்டினால் எல்லோரும் இருப்பார்கள் அல்லவா? அப்படி வெறுப்புடைய மக்களாக நீங்கள் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பதின் மூலமாக பிற மத கலாச்சாரம் ஆடி மாதம் அவர்கள் சொல்கிறார்கள், நாம் சஃபருடைய மாதம் என்று அந்த நேரத்தில் சுபகாரியம் வைக்கிறது இல்லை என்று நாம் சொல்கின்றோம். அவர்கள் புரட்டாசி மாதம் என்று சொல்கின்றார்கள், நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் என்று சொல்கின்றார்கள். ஆனால் நம்மில் சில பேர் முஹர்ரமுடைய மாதம் நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்று. அவர்களுக்கு புரட்டாசி என்றால் நமக்கு முஹர்ரம், அவர்களுக்கு ஆடி என்றால் நமக்கு சஃபர், அவர்களுக்கு நட்சத்திரம் நாள் கணக்கு என்றால் நமக்கும் ராவுகாலம் யமகண்டம் என்ற இந்த மாட்டு மத கலாச்சாரம் இஸ்லாத்தில் இல்லை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். இது போன்ற மூட நம்பிக்கையுடைய பழக்கம் நம்முடைய சமூகத்தில் இருக்கும் வரை நம்முடைய சமூகம் பின் அடைவை சந்திக்கும். சென்ற வாரம் சொன்னார்கள் அல்லவா, எதிர்வரக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய சமூகம் ஆக்கப்பூர்வமான சில விஷயங்கள் செய்தால் மட்டுமே எதிர்வரக்கூடிய காலத்தில் நாம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும். அப்படி இருக்க எல்லா விதமான ஆக்கப்பூர்வமான செயல்கள் இன்னைக்கு சமூகத்தில் செய்ய ஆரம்பித்து விட்டோம். சிறப்பான முறையில் இயக்கங்கள் பல பெயர்களாக இருந்தாலும் சிறப்பான முறையில் மனிதாபிமானம் என்ற அடிப்படையில் மாநபி அவர்கள் கற்றுக் கொடுத்த சிறப்பான பல பொது மனிதாபிமான செயல்களை செய்து வருகின்ற காரணத்தினால்தான் இன்றும் நாம் தலை நிமிர்ந்து இந்த தேசத்திலும் உலகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலக மீடியாக்கள் எல்லாம் ஒரு பக்கம் இஸ்லாமிய டெரரிசம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றது, இஸ்லாமிய தீவிரவாதம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அதற்கு மத்தியிலும் இன்னைக்கும் உலகத்தில் நாம கண்ணியமாக வாழுகின்றோம் என்றால் நம்முடைய மனிதாபிமான செயல்கள். ஒரு பக்கம் டெல்லியில நீட்டு தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் போர்க்கொடி தூக்கி இருக்கின்றார்கள். அது இந்தியா முழுக்க மிகப்பெரிய ஒரு அதிர்வு அலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. சரியா? குறிப்பிட்ட சில ஜாதியினர்களுக்கு மட்டும் படிப்பு சொந்தம், பிறர்களுக்கெல்லாம் படிப்பினுடைய உரிமையை பறிக்க வேண்டும் என்று புறவழி கொள்கையின் மூலமாக இன்னைக்கு தேசத்தினுடைய ஆட்சி திணிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது என்று அவர்களுடைய வாதமாக இருந்தாலும், அதே நீட்டு பிரச்சனை ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது. அதே இந்த பிரச்சனைக்கு மத்தியில தான் செய்தித்தாளில் ஒரு செய்தி வருகிறது. மகாராஷ்டிராவில் நீட்டு தேர்வுக்காக ஒரு சென்டர் தேர்ந்தெடுத்து அங்கே மாணவர்கள் எல்லாம் சென்று எக்ஸாம் எழுதுகிறார்கள். அந்த மாணவர்களை எக்ஸாம் எழுதுவதற்காக அழைத்து வந்த பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, வெகு தூரத்திலிருந்து வந்திருப்பார்கள், தன்னுடைய மகளை பாதுகாப்பாக அழைத்து வந்திருப்பார்கள், பிள்ளைகளை அழைத்து வந்திருப்பார்கள். பிள்ளைகள் எல்லாம் பல செக்கப்புக்கு மத்தியில் அன்றாயர் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு உள்ள அனுப்புறாங்க. சரி, சிஸ்டம் அப்படி இருக்கு, போயிட்டாங்க. அது அந்த மகாராஷ்டிராவில் அந்த சென்டர் என்பது அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்திருக்கு. அங்கே டீ கடை இல்லை, தண்ணீர் வசதி இல்லை, எதுவும் இல்லை. 3 மணி நேரம் பெற்றோர்கள் வெயிலில் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. என்ன செய்தார்கள்? பக்கத்தில் இறை இல்லமான ஒரு பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல் ஜமாத்துகள் ஒரு முடிவு செய்தார்கள். நீட்டு எக்ஸாமுக்காக அழைத்து வரக்கூடிய பெற்றோர்களுக்கு ஏன் நம்முடைய பள்ளிவாசலில் இடம் அளிக்க கூடாது என்று பள்ளிவாசல் திறந்து வைக்கப்பட்டது. குளிரூட்டப்பட்ட ஏசி எல்லாம் போடப்பட்டது. எல்லா மக்களும் ஜாதி மத பேதமின்றி பள்ளிவாசலிலே இளைப்பாறினார்கள். அவர்களுக்கு தேநீர் வழங்கப்பட்டது, காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது, மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்த உணவு சிற்றுண்டி எல்லாம் அனுபவித்த ஒருத்தர் சொல்கின்றார், நான் இஸ்லாமிய மக்கள் மீது பெரும் கோபம் அடைந்த மிகப்பெரியவனாக நான் இருந்தேன். எந்த அளவுக்கு டெல்லியில குஜராத்லாம் எந்த அளவுக்கு வெறுப்பு பிரச்சாரம் செய்யப்படுது தெரியுமா? முஸ்லீம்கள் மாட்டுக்கறி சாப்பிடுறாங்க, அவர்களுக்கு எதிராக அவர்களுடைய மார்க்கம் ஹராம் என்று சொல்லப்பட்ட ஹின்சீர் வார்த்தை பள்ளிவாசல் பன்றியை வளர்த்து அதுக்கு முஸ்லீம் பேர் வச்சு, எதிர் வீட்டில் பாய் இருந்தா சுல்தான் பாய் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரை சுல்தான் சூட்டி, எதிரில் பாய் வரும்பொழுது அந்த ஹின்சீரை பார்த்து சுல்தான் என்றும் அப்துல்லா என்றும் வெறுப்பேற்றுவதையே பழக்கமாக கொண்ட பல இந்து மக்கள் வெகுஜன மக்கள் அப்படி அல்ல, இந்துக்கள்லேயே இந்துத்துவா என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கையில் நான் இருந்தேன். அப்படித்தான் நான் இருந்தேன். நானும் ஒரு ஹின்சீரை வாங்கினேன், அதற்கு ஒரு முஸ்லீம் பேர் வச்சேன். எதிர் வீட்டுக்கார பாய் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாயை வெறுப்பேற்றணும்னு சொன்ன நான் தான் இன்று உணவும் சாப்பாடும் இல்லாமல் என்னுடைய பிள்ளையை நீட்டு தேர்வுக்கு அழைத்து வரும் பொழுது இங்கே பள்ளிவாசல் கதவுகள் திறந்து வா உள்ளே வந்து அமருங்கள், இங்கே தீவிரவாதம் போதிக்கப்படுவதில்லை, மனிதாபிமானம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது என்று நான் மனம் மாறினேன் என்று சொன்னார். இந்த மனிதாபிமானம் மட்டும்தான் இஸ்லாத்தை ஓங்கி ஒலிக்க செய்கிறது. இஸ்லாத்தின் மீது தவறான கருத்துக்கள் கொண்ட மக்களை கூட இஸ்லாத்தின் பக்கம் மனிதாபிமானத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு சிறப்பான செயல் மனிதாபிமானம் மட்டும்தான் செய்ய முடியும். இது போன்ற மூட பழக்க வழக்கங்களால் இஸ்லாம் வளராது. எனவே தான் மனிதாபிமானத்தை, அதுவும் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமியர்கள் செய்தே ஆக வேண்டும். ஒவ்வொரு பள்ளிவாசலும் பொது சேவையை செய்ய வேண்டும். மருத்துவ சேவை முகாம் ஜாதி மதம் பேதமின்றி எல்லோருக்கும் செய்ய வேண்டும். கல்விக்கான ஏழை பிள்ளைகளுக்கு உண்டான கல்வி ஊக்கத்தொகையிலே இஸ்லாமியர்களையும் தாண்டி எல்லா மக்களுக்கும் உதவி செய்யக்கூடிய மக்களாக நாம் மனிதாபிமானத்தை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். கோடி கணக்கில் படங்கள் எடுக்கின்றான் இஸ்லாம் தீவிரவாதி என்று.
கோடிக்கணக்கில் செலவு செய்கின்றான் மீடியாக்கள் இஸ்லாம் டெரரிசம் என்று. இதையெல்லாம் தகர்த்து உடைத்து உலகத்தில் மனிதாபிமானத்தை நிலைநாட்டி கிறிஸ்தவ மக்களும் இந்து மக்களும் நீ சொல்வதை போன்று இஸ்லாமியர்கள் அல்ல, அவர்கள் மனிதாபிமானவர்கள் என்ற அந்த முழக்கம் சகஜன மக்களுக்கு மத்தியிலே வெளிப்பட வேண்டும் என்றால் நம்முடைய மனிதாபிமானத்தை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். எந்தெந்த வகையிலெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கின்றதோ ஜாதி மத பேதமின்றி உணவளிப்பதும் ரத்தம் குருதி அளிப்பதும் ஆபத்தானவர்களை கூப்பிட்டு சென்று காப்பாற்றுவதும் இது போன்ற மாணவி அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த மனித நேயம், இந்த மனித நேயத்தை வளர்க்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு நம்ம ஊர்களுடைய பிரச்சனையை பாருங்க, மாட்டுக்கறி பிரச்சனை. பொதுவா இஸ்லாமியர் என்றால் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடியவர்கள், மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு தவறான கருத்துக்கள். முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60% மக்கள் தான் மாட்டிறைச்சி சாப்பிட்றாங்க, மீதி 40% பேர் மாட்டிறைச்சி சாப்பிட்றதில்ல. கேட்டு பாருங்க. அதான் நீங்க பீஃப் சாப்பிடலாம் இல்லை ஜிரத்து ஆகாது, வீட்டில் செய்ய மாட்டோம். அதுவும் குறிப்பாக தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மாட்டிறைச்சி சாப்பிடுவதே ஒரு மூன்றாம் தர உணவாக பார்க்கப்படுகிறது இல்லையா? இப்போ 60% மக்கள் தான் மாட்டிறைச்சி சாப்பிட்றாங்க, 40% பேர் இஸ்லாமியர்களே சாப்பிட்றதில்ல. அது மட்டும் இல்லாமல் மாட்டிறைச்சி நிறைய சாப்பிடணுமா? இது ரசூல்லா சாப்பிட்டாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு ஹதீஸ் இருக்கு, அல்பானுல் பகரா தவா, மாட்டினுடைய பால் என்பது அது ஒரு மருந்து, சகமஹா ஷிஃபா, அதனுடைய நெய் என்பது ஆரோக்கியம், வலுஹூமுஹா தா, அதனுடைய கறி என்பது அது ஒரு விதமான விஷம் என்று சொன்னார்கள். அப்படி பார்த்தா மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் பாருங்க எவ்வளவு பெரிய சயின்டிஃபிக்காக நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க மார்க்கம். நாம அதை பின்பற்றாம நாம இருக்கிறோம், யதார்த்தமா சாப்பிட்றோம். ஆனா பாய்கள் தான் மாட்டு இறைச்சி அறுக்கிறாங்க, பாய்கள் தான் மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க அப்படின்னு கிடையாது. நாம மட்டும் சாப்பிட்டா ஏங்க கிலோ 450 ரூபாய்க்கு போகுது? 100-150 ரூபாய் இருந்த கறி இன்னைக்கு 450 ரூபா. நாம மட்டுமா சாப்பிட்றோம்? எல்லா மக்களும் சாப்பிட்றாங்க. இந்து மக்களே என்ன சொல்றாங்க? ரிக்வேதத்தில் இருக்கிறது, ரிக்வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த ஆரியர்கள் உணவுக்காக பசுக்களை வதைத்தனர் என்பதும் மாட்டிறைச்சி உண்பார்கள் என்பதும் ரிக்கு வேதத்திலே மிக தெளிவாக குறிப்பிட்டு இருக்கிறது. ரிக்கு வேதத்தில் 86.14 இந்திரன் கூறுகின்றான், அவர்கள் ஒருவேளை உணவுக்காக 15 முதல் 20 வரையான காளைகளை சமைக்கிறார்கள். குதிரைகள், எருதுகள், காளை மாடுகள், பசுக்கள் ஆகியவையெல்லாம் சமைக்கப்பட்டு இந்து மத அவாளுக்கு விசேஷ உணவாக கொடுக்கப்படுகிறது. இது நான் சொல்லவில்லை, ரிக்கு வேதம் சொல்கிறது. இந்து வேதம் கூட பசுக்கள் மாட்டுக்களை சாப்பிடலாம்னு சொல்லுது. ஆனா நம்மளுடைய அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? பாலை குடிங்க, அது மருந்து. நெய் சாப்பிடுங்க, நெய் சோறா சாப்பிடுங்க, நெய்யை சாப்பிடுங்க, அதுவும் ஆரோக்கியம். மாட்டுக்கறி அளவா சாப்பிடுங்கன்றாங்க ரசூல்லா. அது மெயின் டிஷ்ஷா சாப்பிடாத, பாலை மெயின் டிஷ்ஷா சாப்பிடு, நெய்யை மெயின் டிஷ்ஷா சாப்பிடு, கறியை சைட் டிஷ்ஷா சாப்பிடு. என்னைக்கும் பார்த்துருக்கீங்க அரபு நாட்டில் ஒட்டக மந்தி, ஒட்டகத்தை பார்த்துருப்பீங்க, பெருசாக முழுசா வச்சு சாப்பிடுவான். ஆட்டை முழுசா வச்சு சாப்பிடுவான், மாட்டை முழுசா வச்சு சாப்பிட்ற அரபிகளை பார்க்க முடியாது. ஏன்னா அந்த ஹதீஸ் மாட்டிறைச்சி அளவாக சாப்பிட வேண்டும், எதுவும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சி என்றுதான் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மாட்டுகளை நாம மட்டுமா இருக்கிறோம். உலகத்துல பிரேசிலுக்கு அடுத்தபடியான மாட்டுக்கறி ஏற்றுமதியிலே இந்தியா முதலிடம். அல் கபீர் பீஃப் எக்ஸ்போர்ட் லிமிடெட், அதனுடைய ஓனர் மிஸ்டர் சதீஷ் அண்ட் மிஸ்டர் அதுல் சபர்வால், மும்பையை சார்ந்தவர். அல் கபீர் பீஃப் அண்ட் எக்ஸ்போர்ட் பிரைவேட் லிமிடெட் மும்பையை சார்ந்தது, அதனுடைய உரிமையாளர் சதீஷ். அரேபியன் பீஃப் எக்ஸ்போர்ட் பிரைவேட் லிமிடெட் மும்பையில் செயல்படக்கூடிய மிகப்பெரிய மாட்டுக்கறி ஏற்றுமதி. சரி, அதனுடைய பேர் யாராவது சுல்தான் பாய், அப்துல்லா பாய், யாராவது கபீர் பாய் இருப்பாங்கன்னு பார்த்தா கிடையாது. அவர் மிஸ்டர் சுனில் கபூர். ஃப்ரோசன் பீஃப் எக்ஸ்போர்ட் பிரைவேட் லிமிடெட், அதனுடைய உரிமையாளர் மிஸ்டர் மதன். பிஎம்எல் இண்டஸ்ட்ரீஸ் பீஃப் பிரைவேட் லிமிடெட் டெல்லி, மிஸ்டர் பிந்த்ரா. கபூர், பிந்த்ரா இவரெல்லாம் முசல்மான்களா? இவர்கள் எல்லாமே சைவ உணவை சாப்பிடக்கூடியவர்கள், சைவத்தை சாப்பிடக்கூடிய பிராமின்கள். இன்னும் சொல்ல போனா இப்போ இந்தியாவுடைய மிகப்பெரிய எக்ஸ்போர்ட் நிறுவனத்தை சார்ந்தவர்கள் சதீஷ், கபீர், மதன், சுனில் கபூர்னு இருக்கிறாங்க. ஆனா என்னைக்கும் பசிக்காக சாப்பிடக்கூடியவனும் அன்றாட காட்சியாக வியாபாரம் செய்யக்கூடிய மாட்டிறைச்சி அப்துல்லாவையும் பிடிச்சி அடிச்சு என்ன பிரயோஜனம்? இங்க யாரை தடுக்க வேண்டும்? அல்லது பசுவை தேசத்தினுடைய தேசிய விலங்காக அறிவித்து விடுங்கள். மாட்டுக்கறி சாப்பிட போனாங்க, செத்து போக மாட்டோம். அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, அதுல மாட்டுக்கறியில நமக்கு ரெஸ்ட்ரிக்டே இருக்கு. அளவா சாப்பிடுங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸின் மூலமாக மாட்டுக்கறி அளவாக சாப்பிடுங்கள், அளவுக்கு மிஞ்சினால் அது நஞ்சி என்று சொல்லப்பட்டது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு 100% கிராம் பீஃப்ல, 100 கிராம் பீஃப்ல 18% புரோட்டீன் இருக்குன்றான். அது கூட பாருங்க, கிராம் கணக்கில் தான் சொல்லி காட்டுறான். 100 கிராம் மாட்டுக்கறி 400 ரூபான்னு சொன்னா 40 ரூபா. 40 ரூபா பொருள்ல 18% புரோட்டீன் இருக்கக்கூடிய பொருள் எந்த பொருளும் கிடையாது. அதை கூட அளவிட்டு தான் 100 கிராம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹதீஸ் பாருங்க, அளவா சாப்பிடு, கிலோ கணக்கில் வாங்கி மெயின் டிஷ்ஷா சாப்பிடாத. இங்க என்ன சொல்றாங்க? 100 கிராம் மாட்டுக்கறியில 18% புரோட்டீன் இருக்கிறது. புரதச்சக்தி இல்லாமல் தான் இந்திய தேசத்திலே 20% குழந்தைகள் இறந்து போகிறது அப்படின்றான். மீதி உள்ள 20% மரணத்தையே இந்த பீஃப் கறியின் மூலமாக, 100 கிராம் கறியின் மூலமாக அவனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும் என்று சொல்லி காட்டுகின்றது. எதுவுமே அளவாக எடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசல்ல மிஸ்ர் தேசத்திலிருந்து ஒரு மருத்துவர் வந்திருந்தார்.
யா ரசூலல்லாஹ், நான் ஒரு டாக்டர், மதீனா பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மதீனா பள்ளிவாசலுக்கு எதில் முஸ்தஷ்ஃபா மதீனத்துல் முனவ்வரான்னு இருக்கும் மெடிக்கல், அதை பெருமானார் அவர்கள் அவருக்கு அமைத்து கொடுத்தார்கள் மதீனா பள்ளிவாசலுக்கு பக்கத்தில். அந்த மருத்துவர் மதீனாவுடைய அந்த பக்கத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கிளினிக் வச்சு கொடுத்தாங்க இல்லையா, முதல் கிளினிக் பள்ளிவாசல் பக்கத்தில் ஒரு மருத்துவமனை கிளினிக் வைப்பது மாணவி அவர்கள் இந்த சமூகத்துக்கு கற்றுக் கொடுத்தது. அவர் ஒரு 20-30 நாள் அங்கே டாக்டராக இருந்தார். யாருமே பேஷண்டே வரல. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சென்று, யா ரசூலல்லாஹ், நான் மீண்டும் ஈஜிப்டுக்கு சென்று விடவா என்று கேட்டார். ஏன் என்று கேட்டார்கள். பின்ன என்னங்க, நோயாளி இல்லாத இந்த மதீனாவிலே மருத்துவர்கள் எதற்கு என்று கேட்டு அவர் விடை பெற்றால், பிறகு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நோயற்ற ஒரு சமூகத்தை, ஆரோக்கியம் உள்ள ஒரு சமூகத்தை நீங்கள் உங்களை சுற்றி வைத்திருக்கிறீர்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன ஒற்றை ஹதீஸ், அதை பின்பற்றினால் ஆரோக்கிய நிச்சயம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், நான் என்னுடைய சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றேன், என்ன பசியாக இருந்தாலும் அரை வயிறு சாப்பிடு, கால் வயிறு தண்ணீர் குடி, மீதி கால் வயிறு காலியாக வச்சிரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி கொடுத்த அந்த ஒற்றை சுன்னத்து. இன்னைக்கு ஒருத்தர் டாக்டர் கிட்ட போனார், டாக்டர் எனக்கு செக் பண்ணுங்க, பரிசோதனை செய்யுங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு, ஐயா உனக்கு சுகர் இருக்கு அப்படின்ட்டார். அவன் அழ ஆரம்பிச்சிட்டான். சார், சுகர்லாம் பணக்காரங்களுக்கு வர வியாதியாச்சே, எனக்கு எப்படி வந்தது? நீ உழைக்கிறியா இல்லை சும்மா இருக்கியா டாக்டர் கேட்டார். ஐயா நான் உழைக்கிறேனா, நான் விவசாயி, என் கையை பாருங்க, கையெல்லாம் காய்ச்சி போயிருக்கு. அளவுக்கு மீறி சக்திக்கு மீறி உழைச்சாலும் சுகர் வரும் அப்படின்னாரு. அளவுக்கு மீறி சக்திக்கு மீறி உழைச்சாலும் சுகர் வரும், உழைக்காம சும்மாவே இருந்தாலும் சுகர் வரும் அப்படின்னாரு. சரி, நீ நல்லா சாப்பிடுவியான்னு கேட்டார் டாக்டர். அவர் சொன்னார், ஐயா அதுக்கெல்லாம் வயிற்றுக்கெல்லாம் வஞ்சகம் வைக்கிறது இல்லை, நல்ல வயிறு முட்டை திருப்தியா சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னார். வயிறு முட்டை திருப்தியா சாப்பிட்டாலும் சுகர் வரும், சாப்பிடாம பட்னி கிடந்தாலும் சுகர் வரும் அப்படின்ட்டார். நல்ல தூங்குவியா அப்படின்னு கேட்டார். அதெல்லாம் பிரச்சனை, அதெல்லாம் வஞ்சகம் இல்லை ஐயா. எந்த அளவுக்கு தூங்குவேன்னா, ஒரு நாள் பக்க சொந்த பந்தத்தெல்லாம் சொல்லி அனுப்பிட்டாங்க, எல்லாம் மாலையோட வந்துட்டான். டாக்டர் வந்துட்டாரு. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு காப்பாத்திருக்கலாம் டாக்டர் சொல்லும் போதே நான் எந்திரிச்சு பார்த்தா எல்லாம் மாலையோட நிற்கிறான். மனைவி சொன்னாங்க, அதான் டாக்டரே சொல்லிட்டாரு, எல்லாம் மாலையோட வந்துட்டாங்க, மீண்டும் படுத்துருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நான் திருப்தியா தூங்குவேன் அப்படின்னு சொன்னாரு. நல்ல தூங்குனாலும் சுகர் வரும், தூங்காம இருந்தாலும் சுகர் வரும். அவனுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன ஐயா, உழைச்சாலும் சுகர் வரும், உழைக்காம இருந்தாலும் சுகர் வரும், நல்ல சாப்பிட்டாலும் சுகர் வரும், சாப்பிடாம பட்னி கிடந்தாலும் சுகர் வரும், நல்ல தூங்கினாலும் சுகர் வரும், தூங்காம இருந்தாலும் சுகர் வரும் சொல்றீங்களே அப்படின்னு அவன் கோவப்பட்டான். இப்படி கோவப்பட்டாலும் சுகர் வரும் அப்படின்னு டாக்டர் சொன்னார். அப்ப இந்த சுகருக்கு வேற வழியே இல்லையா சார் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த சுகர் இல்லை என்றால் எங்களுடைய டாக்டர் தொழிலுக்கே வழி இல்லை அப்படின்ட்டார். அப்போ எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு. இது ஒரு சாதாரண ஒரு நகைச்சுவையாக சொல்லப்பட்டாலும் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவை எப்படி உட்கொள்ள வேண்டும், எவ்வாறு உட்கொள்ள வேண்டும், எந்த நிலையில் உட்கொள்ள வேண்டும், எவ்வளவு உட்கொள்ள வேண்டும் என்ற குவான்டிட்டி உட்பட மாணவி அவர்கள் இந்த சமூகத்திற்கு சொல்லிக் கொடுத்து சென்றார்கள். அத்தகைய மாணவி அவர்கள் சொல்லிக் கொடுத்த சுன்னத்தான வழியில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நாம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. நாட்டிலே இருக்கக்கூடிய, மாநிலத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் அல்லாஹ் தஆலா தீர்த்து ஆட்சி செய்யக்கூடியவர்களுக்கு கருணையை அல்லாஹ் தஆலா தந்து அருள் புரிவானாக. போராடக்கூடிய மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு அந்த போராட்டக்காரர்களுடைய கோரிக்கையை ஏற்று சிறப்பான முறையில் இந்த தேசத்தையும் ஆளக்கூடிய ஆட்சியாளர்களும் இந்த மாநிலத்தை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் அல்லாஹ் சிறப்பான மனிதாபிமானத்தை தந்து அருள் புரிவானாக. நம்முடைய சமூகம் மனிதநேயம், மனிதாபிமானத்தை எல்லா காலங்களிலும் கடைபிடித்து எல்லா பள்ளிவாசல்களும் ஜாதி மத பேதமின்றி அனைவருக்கும் உண்டான சோசியல் சர்வீஸ் செய்யக்கூடிய பள்ளிவாசல்களாக உருவாக்கப்பட வேண்டும் எதிர்காலத்திலே. அதற்கு நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய எல்லோரும் நாம் அதற்குண்டான ஒத்துழைப்பை செய்ய வேண்டும், ஜமாத்துகளும் செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. வாக்ரத் அவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத் தொழாதவங்க தொழுது கொள்ளுங்கள்.